இப்போ நம்ம இருக்கிறதுக்கு பேர் பாலமலை அப்படின்னு பேர். இந்த பாலமலைங்கிறது ஒரு சின்ன முருகர் கோவில். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு 40-50 ஸ்டெப் இருந்தால் அதிகம். இது வந்து பாலமலை முருகன் கோவில். இது இருக்கிற ஊருக்கு பேரும் பவித்திரம். இப்போ தான் நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பவித்திரத்தில் இருக்கிற சிவன் கோயிலை பார்த்தோம். இடிபாடுகளோடு இருந்த சிவன் கோயிலை பார்த்தோம். இது வந்து அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வடக்க வந்தீங்கன்னா இருக்கிற ஒரு முருகர் கோவில். இது ரொம்ப அழகான முருகர் கோவில். இது பேர் பாலமலை பவித்திரம்னு போட்டிருக்காங்க. இதுதான் அந்த கோவிலோட மலை உச்சி. இது ரொம்ப சின்ன மலை. அப்பேரண்ட்லி இது மலைன்னு சொல்லக்கூடாது, மிக மிகச்சிறிய குன்று. இது இந்த கோவிலுக்கு தல புராணம் எதுவும் இருக்கான்னு எனக்கு தெரியல. இது வந்து இடும்பன் சன்னதி. இந்த கோவில் வந்து இன்றைக்கி 2 மணி வரைக்கும் திறந்துருக்கு. இது வந்து இந்த கோவிலில் இருக்கிற சிவன் சந்நிதி. பேர் மாதேஸ்வரர் அப்படின்னு பேர் இந்த சிவனுக்கு பேர். இங்கே இவங்களே வந்து விபூதியை தயாரித்து அதை உணர்த்திருக்காங்க, விச் இஸ் அ குட் சைட்டு. ஜென்ரலாக நம்ம இதெல்லாம் பார்க்க முடியறதில்ல எங்கேயுமே. இது வந்து கோயிலே இவங்களே தயாரிக்கிற விபூதி, அதனால் நல்ல விபூதியாக தான் இருக்கும். நேராக இருக்கிறவர் தான் கன்னி விநாயகர். இதுதான் அந்த முருகர் சந்நிதி. இப்போ நம்ம பார்க்குற டைரெக்ஷன் வந்து சவுத்து, தெற்கு பார்க்குறோம். இங்கே தெற்கு தான் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம கரூர் கோயம்புத்தூர் ரோடு ஓடின்ட்டுருக்கு. இந்த பக்கம் இருக்கிறது கரூர். இப்படியே போனோம்னா வர்றது பரமத்தி, வெள்ளக்கோயில், காங்கேயம், கோயம்புத்தூர் அதெல்லாம் வரும். ஸோ இது வந்து நம்ம மேற்க பார்க்குறோம், பிள்ளையார் கிழக்க பார்க்குறாரு. இது வந்து ஒரு வன்னி மரம். இது ரொம்ப அழகான ஒரு கோவில். விடிய காலையில் இல்லை சாயங்காலமாக வந்தால் ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோயிலுக்குன்னு ஒரு தேர் கூட வச்சுருக்காங்க அவங்களே. இந்த நிலையில் வரக்கூடிய ஒரு தேர் இருக்குது. லைக் ஐ சைடு இந்த கோவிலுக்கு தலப்புராணம்லாம் இருக்கான்னு தெரியல, எனக்கு தெரியல. பட் புதிய கோயிலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ ரொம்ப அழகான ஒரு கோவில். இது ஏறுறதுக்கு ரொம்ப சிரமப்படவே தேவையில்லை. ஸோ அதனால் நேரம் கிடைக்கும்போது இந்த மிக மிக அழகான பாலமலை முருகர் கோவிலுக்கு வாங்க. இது இருக்கிற கிராமத்துக்கு பேர், ஒரு சின்ன ஊருக்கு பேர் பவித்திரம். பவித்திரம்ங்கிறது கரூர்லேருந்து மேற்க கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் ஒரு 10-15 கிலோமீட்டரில் இருக்கும். அதுதான் பவித்திரம். ஸோ அதனால் பவித்திரத்துக்கு நேரம் கிடைக்கும்போது வாங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.